ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று வந்து நம்ம 2 மெத்தட்ல கிளீனிங் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அது இன்னொரு மெத்தட், தேர்ட் மெத்தட், சுவாமி விக்கிரகம்லாம் கிளீன் பண்றதும் எல்லாமே வந்து பாலிஷ் பண்றதும் எப்படி பேக் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம் வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தட்ல கிருஷ்ணர் மணியோட இருக்கிற ஆஞ்சநேயர், குட்டி தவழ்ற கிருஷ்ணரை பூஜைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். விக்கிரகங்களை கிளீன் பண்றது கையாலையும் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி கேப் இருக்கு பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துல வந்து கிளீன் பண்றது கையால பண்ணும்போது கஷ்டமா இருக்கு, அவ்வளவு நல்லா பண்ண முடியறது இல்ல. அதனால ஒரு புது பிரஷ் நான் எடுத்துட்டு இருக்கேன். முன்னெல்லாம் நான் கூட ஐயோ பிரஷ்ஷால கிளீன் பண்றதா அப்படின்னு நினைப்பேன். ஆனா சுத்தமா போறது இல்ல, அந்த கேப்ல எல்லாம் அழுக்கு போறது இல்ல. அதனால இப்ப நான் கொஞ்சம் பிரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது கிளீன் பண்றதுக்கு வந்து ஒரு பவுல்ல கொஞ்சமா கால்கேட் பேஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூடி இருக்கு இல்லையா, அதாலேயே இந்த பேஸ்டையும் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரஷ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம பழம் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழம், அதாலேயே வந்து தொட்டு தொட்டு இப்படி தேய்க்க வேண்டியதான். நானும் முன்னாடி இப்படிதான் தேய்ப்பேன். கொஞ்சம் அந்த டிசைனு அப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் அழுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல அப்படின்னா நம்ம இந்த மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த மணி இருக்கு இல்லையா, ஆஞ்சநேயர் மணி, அதில் வந்து ஃபுல்லாக இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் லெமன் இருக்கனால கொஞ்சம் ஊறினா கொஞ்சம் நம்ம தேய்ச்சோன்னா நீட்டாக போயிடும். ஃபுல்லாக இந்த லெமன் ஜூஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு கோட்டிங் மாதிரி ஃபுல்லாக நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிடுவோம். அடுத்தது நம்மளோட கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு நம்ம நல்லா இந்த பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிடுவோம். மனசுக்குள்ள உண்மையிலேயே சாரி சொல்லிக்கிறேன், நான் கடவுள்கிட்ட வேற வழி இல்லை, எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபுல்லாக லெமன் பேஸ்ட்டை நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருவோம். பாடி ஃபுல்லாக டிசைனில் ஃபுல்லாக கருப்பு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே நல்லா தாராளமாக கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு வேற ஒரு விக்கிரகம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அவரை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து நம்ம எலுமிச்சம் பழத்தால திரும்பவும் தேய்ப்போம். ஏன்னா கொஞ்சம் ஊறி இருக்கிறதுனால அழுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு போயிடும் அப்படின்னு. லெமன் தோலை வச்சு நம்ம தேய்க்கும் போது இப்படி கேப் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்களேன், அங்கே வந்து நம்மளால தேய்க்கவே முடியறது இல்லை. அதனாலதான் வேற வழி இல்லாம ப்ரஷ் எடுக்க வேண்டியதா இருக்கு. வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை வெளியில வந்து பாலிஷ் கொடுத்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் சுவாமி விக்கிரகங்களை வீட்டுல இருந்து வெளியில எப்படி முதல்ல எடுத்துட்டு போறது, கொண்டு போய் எங்க கடையில கொடுக்கறதெல்லாம் மனசே வர்றதே இல்லை. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களும் இப்படிதான் ஏதோ ஒண்ணு போட்டு தேய்க்க தான் செய்ய போறாங்க. அதுக்கு நம்ம வீட்லயே வந்து கொஞ்சம் மைல்டா நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திட்டு நான் வந்து இப்ப கொஞ்சம் காலமா வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்ல எல்லாம் அழுக்கு இருக்கு பாருங்களேன், இந்த கை கூப்பி இருக்காரு, மடக்கி உட்காந்துருக்காரு இல்லையா ஆஞ்சநேயர், அந்த கேப்ல டைரக்டா நம்ம வந்து அந்த பவுடர் இருக்கு இல்லையா, கால்கேட் பவுடர், அதை டைரக்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ரஷ்ஷால மைல்டா தேய்ச்சிக்கணும். நீங்களும் ஒருவேளை ப்ரஷ்ஷால தேய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சாஃப்ட் ப்ரஷ் இல்லைன்னா பேபி ப்ரஷ் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது வந்து சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா வந்து ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், கோடு விழுந்துரும், அடுத்த தடவை ரொம்ப அழுக்கு நமக்கு சேர்ந்துரும். அப்படியே மணியோட பேஸ்ல அங்கேயும் தேய்ச்சி விட்டுலாம் நல்லாவே ப்ரஷ்ஷால. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு, உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க நம்மளோட ஆஞ்சநேயர் எப்படி படன்னு ஆயிட்டாரு இல்லையா, நல்லா தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ஃபுல்லா அழுக்கு போய் ஃபர்ஸ்ட் காமிச்ச போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்களேன் சூப்பரா ஆயாச்சு இல்லையா. இன்னும் கூட கொஞ்சம் கரை இருக்கு எனக்கு தெரியுது, அதுவும் நான் கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ணர் பாருங்க பின்னாடி ஃபுல்லா தலைமுடி இருக்கு இல்லையா, அங்க ஃபுல்லா அழுக்கு ரொம்ப சேர்ந்துருக்கு, அதனால தேய்ச்சிட்டு இருக்கேன். தலைமுடி இப்படி கோடு கோடா கொடுத்துருக்காங்களா, அது ஃபுல்லாவே அழுக்கு சேர்ந்துருது. நம்ம பூ வைக்கிறோம் அதுலயும் வந்து அழுக்கு சேர்ந்து போயிட்டுது. வேற வழி இல்லாம அப்படி நம்ம தேய்ச்சாதான் கிளீன் பண்ண முடியுது. கிருஷ்ணரையும் அப்படி கொஞ்சம் தண்ணியில முக்கி அவர் கிளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க நல்லா இந்த பேஸ்ட் கிஸ்ட் லெமன் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு நல்லாவே. இப்ப பாருங்க எப்படி இருக்காருன்னு, அப்படியே படன்னு இருக்காரு. இன்னும் கூட எனக்கு மனசு வரல, என்ன தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். லெமன் இருக்குமோ பேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அப்படியே படன்னு செம்மையா ஆயிட்டாரு இல்லையா. பாருங்க எவ்வளவு அழகா அந்த அழுக்கு நல்லா நீட்டா போயாச்சு. செம்ம சூப்பரா இருக்காருல்ல. உடனே நல்லா உடம்பு தொடச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறலாம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிட்டாரு, நல்லா சிரிச்ச முகத்தோட பாருங்க. இதே மாதிரி நம்மளோட குட்டி கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரையும் நல்லா அழுக்கெல்லாம் நீக்கி அவரையும் நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணிடலாம். பாத்தீங்களா நம்ம குட்டி கிருஷ்ணர் நல்லா பளிச்சுன்னு ஆயிட்டாரா. எவ்வளவு அழகாயிட்டாரு பாருங்க. இவருக்கு தான் நிறைய டிசைன்ஸ் நிறைய கோடு எல்லாமே அழுக்கும் நிறைய சேர்த்துப்பாரு. நல்லா படன்னு நல்லா பண்ணிட்டோம்.
இருந்தாலும் கொஞ்சம் அந்த கோடுகிடு டிசைன்ல இன்னும் கொஞ்சம் கருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது, பளிச்சுன்னு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா விபூதி. விபூதி வந்து நல்லா அந்த ஃபைன் பவுடரா இருக்கணும். கொஞ்சம் கூட அதுல கொரகொரப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபைன் பவுடரை எடுத்துக்கணும். விக்கிரகங்கள் எல்லாத்தையும் ஈரம் இல்லாம ஃபர்ஸ்ட் தொடச்சிக்கணும். பாருங்களேன், இந்த கேப்ல எல்லாம் நான் கிளீன் பண்ணியிருந்தாலுமே இன்னும் கூட அந்த கருப்பு லைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேப்ல எல்லாம் அழுக்கு தெரியுதோ, கருப்பா தெரியுதோ, அங்க இந்த விபூதி ஃபுல்லா நல்லா அப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லா அந்த கேப்ல நல்லா தாராளமா நல்லா போட்டு விட்டுருங்க. ஆஞ்சநேயர் மணியிலையும் கீழே பாருங்க அந்த கோடு கோடா டிசைன் இருக்கு இல்லையா? அதுலயும் ஃபுல்லா கருப்பு லைன் நம்ம தேய்ச்சிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு. அதுல ஃபுல்லா நல்லா அப்படியே அடைச்ச மாதிரி விபூதியை நல்லா போட்டு விட்டுருங்க. தாராளமா நல்லா போடுங்க. இந்த கேப் எல்லாத்தையுமே நல்லா வந்து அப்படியே விபூதியால ஃபில் பண்ணி விட்டுருங்க. கிருஷ்ணருக்கும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சாலும் தேய்க்க முடியாம அந்த கேப் இருக்கு பாருங்க, அங்க ஃபுல்லா விபூதி அப்படியே நல்லா அடைச்ச மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. விபூதி நான் எப்படி போடுறேன் பாருங்க. இந்த கிரீடத்துல நல்லா அந்த கோடு கோடா டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபுல்லா அப்படியே இப்படி போட்டு தான் அடைக்கிறேன். அப்படியே தவள் கிருஷ்ணர் இல்லையா, கால் அப்படி மடக்கிட்டு இருக்காரா, அங்கேயும் வந்து நல்லா அழுக்கு சேர்ந்துருது. அங்கேயும் வந்து விபூதியை நல்லா போடணும். இப்போ ப்ரஷ், ஈரமே இல்லாத ப்ரஷ் தான் வேணும் இதுக்குமே. அந்த ப்ரஷ்ஷால் நம்ம எங்கெல்லாம் விபூதி வச்சு ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அந்த விபூதியை எடுத்து விட்டுருங்க. அப்போ எடுக்கும்போது அந்த விபூதியோடு சேர்ந்து அந்த கருப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்ந்து வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கனால திரும்ப விபூதி போட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க. அந்த விபூதியை எடுத்து விட்டால் போதும். இப்போ எடுத்து விட்டிங்கன்னா விபூதியோடு சேர்ந்து அந்த அழுக்கும் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? மைன்யூட்டாக இருக்குது இந்த கேப்பு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் கேப்பில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி ஃபுல்லாக எடுத்துடலாம். நல்லா க்ளீனாக எந்த கேப்பும் விடாமல் நல்லா பாருங்கள், எங்கே அழுக்கு இருக்கோ உங்கள் விபூதி எப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ரெஷ்ஷால் அந்த விபூதியை எடுத்து விடுங்க. விபூதி எடுத்தாலே போதும், அந்த கருப்பும் சேர்ந்து விபூதியோட வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கேப் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணது தெரியுதுங்களா உங்களுக்கு பளிச்சுன்னு? இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் விபூதி போட்டு அப்படியே ஃபில் பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துலேருந்து விபூதி அப்படியே எடுத்து விட்டுலாம். ஆஞ்சநேயர் மணியில் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இப்போ பெரிய கிருஷ்ணர், அவர் விபூதி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். 3 விக்கிரகமே பளிச்சுன்னு ஆயாச்சு. நம்ம தண்ணியில் அந்த பேக்கிங் சோடா, சர்ஃபு, அலுமினியம் ஃபாயில் போட்டிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, அலுமினியம் ஃபாயில் நம்ம எப்படி போட்டோம், இது என்ன கலரில் இருக்குது பாருங்க. இப்போ பாத்திரம் எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, இந்த பஞ்ச பாத்திரம் பேலாலாம் போட்டோம் இல்லையா செட்டா, அந்த லைனில் ஃபுல்லாக அவ்வளோ அழுக்கு இருந்தது தானே, அது ஃபுல்லாக போயிட்டு அப்படியே நல்லா பளிச்சுன்னு ஆயாச்சு. இந்த லைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக போயிடுச்சு பாருங்க. இந்த கொஞ்சம் இந்த கருப்பு தெரியுது பாருங்களேன், அது கூட வந்து லூஸாக தான் இருக்குது. நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிட்டா அதுவுமே போயிடும். இது பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குங்குமச்சிமிழ் பாருங்க எப்படி போட்டோம், அப்படியே புதுசு மாதிரி பல பல பலன்னு வந்துடுச்சு. விளக்கு பாருங்க, நம்ம எவ்வளோ கருப்பாக போட்டோம் இல்லையா, உங்களுக்கு காமிச்சினேன் நான். ஃபுல்லாக அது நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வெள்ளி கிண்ணம் பாருங்க, இதுவும் எவ்வளோ அழுக்கானது, இதுவும் நல்லா பளிச்சுன்னு வந்தாச்சு. இந்த கருப்பாக தெரியறதும் நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டா போயிடும். இப்போ எல்லா வெள்ளி பாத்திரங்களையும் நான் வெளியில் எடுத்துடுறேன். எல்லா வெள்ளி பாத்திரமே எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்ல சூடாக இருக்குது, நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் எடுக்கும்போது. இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தது. இந்த குத்திரணி, இந்த மூடி பாருங்கள், இந்த குங்குமச்சிமிழோட மூடி அவ்வளோ அழுக்காக இருந்தது. இந்த குங்குமச்சிமிழ் பாருங்கள் அப்படியே கருப்பாகவே போட்டோம், நல்லா அப்படியே புதுசு மாதிரி வந்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சர்ஃபு சோடாலாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். லேசாக கருப்பாக இருந்தது பாருங்கள், அதெல்லாம் கூட இப்போ அந்த தண்ணியில் போடும்போது போயிடும். அந்த அழுக்குமே லூஸாக தான் இருந்தது, லேசாக அதில் ஒட்டிட்டு மட்டும்தான் இருந்தது. எல்லா பாத்திரமும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி இந்த பவுலுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஈரம் போக நம்ம நல்லா எல்லாத்தையும் தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா பாத்திரமும் பாருங்கள் நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இந்த குங்குமச்சிமிழ் 3 போட்டிருந்தோம் இல்லையா, 3மே நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு. எங்கேயுமே கரை எதுவுமே இல்லை, புதுசு மாதிரி மின்னுது அப்படியே. இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோடில் ஃபுல்லாக அழுக்கு இருந்தது, அது க்ளீனாக போயாச்சு. இந்த விளக்கு இது அவ்வளோ கருப்பாக இருந்தது. சென்டரில் பாருங்கள் எதுவுமே திரி போடுறதுக்காக இருக்குல்ல, இதுவும் அவ்வளோ கருப்பாக இருந்தது. இது எல்லாமே நல்லா க்ளீன் ஆயாச்சு. இந்த கப்பு நல்லா பளபளன்னு ஆயாச்சு. இந்த குங்குமச்சிமிழ் பாருங்கள் எப்படி கருப்பாக போட்டோம், எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கு. உள்ளேயும் வெளியிலையும் 2 சைடுமே நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு. இந்த இது பஞ்சபாத்திரம், பேலா எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த எல்லா பாத்திரமே ஹாட் வாட்டரில் சர்ஃபு, சோடா, அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளீன் பண்ணது. இந்த எல்லா பாத்திரமே டூத் பவுடர் போட்டு ஈரமே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணது. சாமி விக்கிரகங்களை பேஸ்ட்டும் எலுமிச்சை ஜூஸ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்.
இப்போ நம்ம எதெல்லாம் உள்ள வைக்க போறோமோ அதை மட்டும் பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்றதுக்காக இந்த பவுடரை நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுப்போம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் விக்கிரகத்தை பாலிஷ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக அந்த பவுடர் கையில் எடுத்துக்கிட்டு லேசாக அப்படி அப்ளை பண்ணிட்டே வர வேண்டியதான். அப்ளை பண்ண உடனே பளிச்சுன்னு ஆகிடும், நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பவுடர் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் துணியை போட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தானே நல்லா நமக்கு தெரியும், உங்களுக்கு நம்பிக்கையும் வரும். இந்த பவுடர் போட்டதுமே இப்போ பாருங்கள் புது விக்கிரகம் மாதிரி ஆயாச்சு. ஆஞ்சநேயர் மணி அதுக்குமே நான் பாலிஷ் பவுடரை அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பளபளன்னு ஆயாச்சு. நல்லா பாலிஷாக இருக்குது பாருங்கள், புதுசாக வாங்கின மாதிரி தானே இருக்குது இல்லையா? ஒரு துணியை வச்சு நீட்டாக நான் உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன். நல்லா பளபளன்னு ஆயாச்சா, நல்லா பாலிஷ் வந்தாச்சா? கடையில் கொடுத்து எப்படி பாலிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரீயாக நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? இப்போ இந்த பிளேட்டை பாலிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் பவுடர் போட்டு லேசாக அப்படியே அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக நான் தேய்ச்சிலாம் ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்ட்டு எல்லா இடத்தும் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்க வேண்டியது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டுட்டு ஃபுல் பிளேட்லேயும் இப்படி அப்ளை பண்ணிகிட்டே வரேன். இப்போ பாருங்கள், இப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், இது பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? கடையில் கொடுத்து போட்ட மாதிரி இருக்குதானே? இது மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டில் நம்ம வெள்ளி பாத்திரத்தை நம்மளே பாலிஷ் பண்ணிக்கலாம். ஒரு துணியை போட்டு நான் தொடச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்குது. எல்லா பாத்திரம் பாலிஷ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம எதெல்லாம் உள்ளே வைக்க போகிறோமோ, யூஸ் பண்ண போகிறது இல்லையோ ரெகுலராக, அதை மட்டும் பாலிஷ் பண்ணால் போதுமானது. மற்றது வெளியில் இருக்கிறது நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி இருந்தாலும் கரை ஆக தான் செய்யும். நம்ம கபோர்டில் வைக்க போகிறோம், அப்புறமா அடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாலிஷ் பண்ணால் போதுமானது. இந்த பாலிஷ் பண்ணுற பவுடர் ஒன்றும் ஸ்பெஷல் பவுடர் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாக சீப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியதான் கார்ன்ஃப்ளோர், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளோர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் பாலிஷ் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கெட்டே ஒரு 10 ரூபாய்க்கு வந்துடும். அது வாங்கி வச்சாலே ஏகப்பட்ட பாத்திரம் நம்ம பாலிஷ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் கபோர்டுக்குள்ளே வைக்கக்கூடிய எந்த சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் நல்லா அப்படி பாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுனா வாஷ் பண்ணி திரும்ப ஈரம் போக தொடச்சி ஃபேன் கீழே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. இல்லை தேவையில்லைன்னா நல்லா தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ அடுத்தது காமிக்கிறேன். தண்ணி கரை இருந்தால் கூட நீங்கள் ட்ரையாக விபூதி போட்டு தேய்ச்சாலே நல்லா போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெள்ளி பாத்திரங்களை கபோர்டில் பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணி நம்ம துடைக்கிறதுக்காக வச்சிருப்போம் பார்த்தீங்களா? வண்டி துடைக்கிறதுக்கு, கிளாஸ் துடைக்கிறதுக்கு வரும்ல, இந்த மாதிரி சாஃப்டான துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பில்லோ கவர்ஸ் நம்மகிட்ட பழசு யூஸ் பண்ணாது இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். குத்து விளக்கு, குடம், சொம்பு அதெல்லாம் இதில் நீட்டாக டைட்டாக பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்மளோட பழைய காட்டன் புடவை, காட்டன் வேஷ்டி, இந்த மாதிரி ஏதாவது நல்லா டைட்டாக சுற்றி பேக் பண்ணி வைக்கணும். எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த டம்ளரை இந்த துணி மேலே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா துணிலாம் இருக்கும் இல்லையா, அதை இந்த உள் சைடு மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. எல்லா சைஸ்லையும் ஜிப்லாக் கவர் கிடைக்குது. காற்று படாமல் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கருத்து போகாமல் பாத்திரம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணினோ அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருந்ததா வெள்ளி கிளீனிங்? இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க எதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது வீடியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.